Hi children, I hope you are all fine. Welcome back to our class. This is 7th standard maths term 2 lesson 3 algebra. In last class we saw about exponents and powers. In this class you are going to learn about laws of exponents. So it's very easy chapter children, so listen carefully. Okay, same base with different powers. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரூல்? சேம் திங், டிஃப்ரெண்ட் பேஸ் வித் சேம் பவர் சேமாக இருந்து பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ், இந்த 5 ரூல்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிசன், சேம் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர் விச் மீன்ஸ் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரூல்? ஓகே, சேம் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர். ஓகேங்களா? ஸோ சேம் திங், டிஃப்ரெண்ட் பேஸ் வித் சேம் பவர். பேஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹியர் பி. ஸோ டிஃப்ரெண்ட் பேஸ் பட் பவர் இஸ் சேம். ஸோ டிஃப்ரெண்ட் பேஸாக இருந்துச்சு, பவர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ a power m into a power n is equal to a power m plus n. ஸோ சேம் பேஸாக இருந்து பவர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்டில் வரும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், குவாஷியன்ட் ரூல். குவாஷியன்ட் மீன்ஸ் டிவைட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ a power m divided by a power n is equal to a power m minus n. ஓகேங்களா? a power m minus n. நெக்ஸ்ட் ஒன், பவர் ரூல். பவர் மீன்ஸ் மேலே இங்கே கொடுத்துருப்போம் இல்லையா, மேலே கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் பவர். ஸோ a power m whole power n. a power m whole power n is equal to a power m into n. ஸோ லிசன், பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணும்போது ஆட் பண்ண போகிறோம், பவரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுவே பவர் ரூல் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அகைன் லிசன் தட், ப்ராடக்ட் ரூல், ப்ராடக்ட்னாலே மல்டிப்ளிகேஷன், குவாஷியன்ட் மீன்ஸ் டிவைட், பவர் ரூல் மீன்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க ஹோல் பவர் n. ஸோ அதுதான் பவர் ரூல். ஓகேங்களா? ஸோ a power m into a power n is equal to a power m plus n. a power m divided by a power n is equal to a power m minus n. a power m whole power n is equal to a power m into n. Do you understand children? Yes, very good. Next one, different base with the same power. So base different-ஆ இருந்து பவர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்? சேம் திங், ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். a power m into b power m is equal to a into b whole power m. ஸோ இங்கே m வந்து காமனாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அது அப்படியே அவுட்டரில் எடுத்துக்கிறோம், a into b. Do you understand children? ஸோ m இங்கே ரெண்டு இடத்துலையுமே காமனாக இருக்குது, ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்துகிறோம். ஸோ பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது? a into b. ஸோ a into b. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குவாஷியன்ட் ரூல். குவாஷியன்ட் மீன்ஸ் டிவைட். ஸோ a by b whole power m is equal to, ஸோ இந்த m வந்து ஏக்கும் காமன் பிக்கும் காமன் இல்லைங்களா, ஸோ a power m divided by b power m. That's all. Do you understand children? Yes, anybody have doubt please ask me. Okay, it's very easy. ஸோ a power m into b power m, இங்கே m காமனாக இருக்குது, ஸோ அவுட் சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா a into b whole power m. லைக்வைஸ் a divided by b whole power m, இந்த m வந்து ஏவுக்கும் காமன் பிக்கும் காமன், ஸோ a power m divided by b power m. That's all. ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரூலை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ரூல் இஸ் a power m into a power n is equal to a power m plus n. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? லிசன் சில்ட்ரன்ஸ், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.6 வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.7 பார்க்க போகிறோம். Listen, simplify using product rule of exponents. So product rule தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், 5 power 7 into 5 power 3. So base is same, different power. Same base with a different power. So listen.
solution. First one 5 power 7 into 5 power 3. So இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோம்? சேம் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவரில் ப்ராடக்ட் ரூல் இல்லைங்களா? ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா? Listen, product rule is equal to a power m into a power n is equal to a power m plus n. So same thing, a power m into a power n is equal to a power m plus n. Okay children, so listen, here a is 5, m is 7. So 5 power 7 into 5 power 3 is equal to, so இங்கே ஏவை எப்படி எடுத்திருக்கோம்? ஸோ இங்கே 5 இருக்குது, 5 பவரை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 7 plus 3, 7 plus 3. So 5 power 7 plus 3 is 10. That's all. Do you understand children? It's very easy. Okay. So second one, 3 power 3 into 3 power 2 into 3 power 4. நீங்கள் கேட்கலாம், இங்கே 2 கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டோம். மீன்ஸ் இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் இதே ஃபார்மேட் தான். பிகாஸ் பேஸ் ஆர் சேம் பேஸ் பட் வித் டிஃப்ரெண்ட் பவர்ஸ். ஸோ அதே தான் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு a பவர் m into a பவர் n is equal to a power m plus n. So same thing, here a is 3, m is 3, 2, 4. So this values, இந்த வேல்யூஸை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 power 3 into 3 power 2 into 3 power 4 is equal to, பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3 பவர் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 plus 2 plus 4. So 3 power 3 plus 2 is 5, 5 plus 4 is 9. So 3 power 9 is answer. Do you understand children? Yes, very good children. Next third one, listen. 25 into 32 into 625 into 64. This is the question. ஸோ இதை எப்படி நம்ம இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்து அதில் காமனாக உள்ளதான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 25. ஸோ 25க்கு எல்சிஎம் எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ 25க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம். டேக் 5 டேபிள். ஓகே, 5 5s are 25. Again take 5 table, 1 5s are 5. That's all. So 25 is, listen childrens, 25 into 32 into 625 into 64. So first 25 நம்ம எப்படி டிவைட் பண்ணோம்? LCM ஃபார்மில் எடுத்தோம் அப்படின்னா 5 into 5 இல்லைங்களா? So 5 into 5 this product. Next 32க்கு same thing, LCM எடுக்க போகிறோம். 32 ones place is even number, so take 2 table. Okay, 2 table, 1 2s are 2, balance 1, 6 2s are 12. Again take 2 table, 8 2s are 16. Again take 2 table, 4 2s are 8. Again take 2 table, 2 2s are 4. Again take 2 table, 1 2s are 2. Do you understand children? Yes. How to write that? 2 into 2 into 2 into 2 into 2. 5 times of 2. So 2 into 2 into 2 into 2 into 2. This is 32. This product. Next one 625. So 625க்கு LCM எடுக்க போகிறோம். ஓகேங்களா? Listen, 625. Here 1's place is 5. So divided by 5 table. 1 5s are 5. Balance 1. 2 5s are 10. Balance 2. 5 5s are 25. Again divided by
5 table. 2 5s are 10, balance 2, 5 5s are 25. Again divided by 5 table. 5 5s are 25, again 5 table, 1 5s are 5. So how to write that? 5 into 5 into 5 into 5. 4 times of 5. 5 into 5 into 5 into 5 into this product, again 64. LCM, take LCM. One space is even number, so take 2 table. 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table. 1 2s are 2, balance 1, 6 2s are 12. Again take 2 table, 8 2s are 16. Again take 2 table, 4 2s are 8. Again take 2 table, 2 2s are 4. Again take 2 table, 1 2s are 2. How many 2s are there? 1, 2, 3, 4, 5, 6. So product of 6. 1, 2, 3, 4, 5, 6. Do you understand children? So கொடுத்திருக்க 4 நம்பர்ஸ்க்கும் நம்ம LCM எடுத்தோம். எதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா அதை பவரில் நம்ம ரைட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம LCM எடுத்தோம். ஸோ திஸ் ஈக்குவல் இதுலேருந்து நம்ம ரைட் சைடு மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் சில்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹியர் 5. ஸோ அந்த 5-ஐ ரைட் பண்ணிவிடுங்க. ஹவு மெனி டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ 5 ஸ்கொயர். 5 square means 5 into 5. 5 5s are 25. Do you understand children? Yes. Into. Next one 2. Base is 2. How many times? 1, 2, 3, 4, 5. So 2 power 5. Next one 5. How many times? 1, 2, 3, 4. So 5 power 4 into base is 2. Power is 1, 2, 3, 4, 5, 6. So 2 power 6. Do you understand this step children? So 5 square means 5 into 5 is 25. 2 power 5 means 2 into 2 into 2 into 2 into 2. That is 32. Okay children. Next one. Listen, நம்மளுக்கு பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும். பட் இங்கே 5 2 5 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 பேஸையும் தனியாகவும் 2 பேஸை தனியாகவும் ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 4. ஸோ இந்த 2 பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை தனியாக எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 பேஸை தனியாக எடுத்து எழுதணும். 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 6. ஸோ 2 பேஸை தனியாக எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணி போட்டுடலாம். இதோடைய பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணி போடலாம் இல்லைங்களா? 5 power 2 plus 4 into 2 power 5 plus 6. 5 plus 6. Do you understand children? Yes. 5 power 2 plus 4 is 6 into 2 power 5 plus 6 is 11. That's all children. Do you understand this sum? So first என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மாதிரி கொடுத்துருக்கதை நம்ம டினாமினேட்டர் which means பேஸ் அண்டு பவர் அது இந்த ஃபார்மேட் வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்லாமே சேம் நம்பர்ஸாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்டில் எழுதிட்டு 5 பேஸை 5ஆக வச்சுக்கணும். இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை பவரில் போடணும். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்கொயர். அடுத்தது 2 ஓடைய பவர் இஸ் 5. நெக்ஸ்ட் ஒன் 5 பவர் இஸ் 4. நெக்ஸ்ட் ஒன் 2 பவர் இஸ் 6. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணி a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த சம் போகணும். Do you understand children? Yes. Next one, quotient rule. A power m divided by a power n is equal to a power m minus n. So இந்த sum யூஸ் பண்ணி இந்த ரூல் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? Listen children. Example 3.8. Simplify using quotient rule of exponents. So quotient rule தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? So first one 10 power 8 divided by 10 power 6. So solution find out பண்ணலாமா? First one 10 power 8 divided by 10 power
6. So what is the quotient rule format? Quotient rule is a power m divided by a power n is equal to a power m minus n. Okay. So a power m divided by a power n is equal to a power m minus n, which means same base. Base தனியாக எழுதிக்கிட்டு பவர் என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ as same thing here a is 10. So 10 power 8 divided by 10 power 6 is equal to here base is 10. So 10 காமனாக வச்சுக்கிட்டு m n இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ 8 6 இங்கே சப்ராக்ட் பண்ணும். 8 minus 6. So here value of m is 8, value of n is 6. So 8 minus 6. So 10 power 2. That's all, children. Do you understand? Yes, same thing. Second one. 2 power 8. Second one. 2 power 8 into 3 power 5 into 5 power 4 divided by 3 power 3 into 5 power 3 into 2 power 4. So listen, children. இங்கே a power m divided by a power n தான் ஃபார்மேட் இல்லைங்களா? ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே 2 power 8 into 3 power 5 into 5 power 4. ஸோ இங்கே 2க்கு நேராக 3 divided by 5 divided by 2. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை டேரெக்டாக எடுத்து ரைட் பண்ண போகிறோம். சேமாக வர மாதிரி ரைட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் 2 power 8 divided by here பேஸ் வந்து நம்மளுக்கு 2 வரணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். 2 power 8 divided by 2 power 4 into next one 3 power 5 divided by 3 power 3 into 5 power 4 divided by 5 power 3. Do you understand, children? Yes. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ a power m divided by a power n is equal to a power m minus n. So 8 minus 4. Yes. 2 power 8 minus 4 into 3 power 5 minus 3. 5 minus 3 into 5 power 4 minus 3. 4 minus 3. So 2 power 8 minus 4 is 4 into 3 power 5 minus 3 is 2 into 5 power 4 minus 3 is 1. That's all. Do you understand, children? Yes. Anybody have doubt, please ask me. Okay. So same thing. Third one. 6 power 4 divided by 6 power 0. 6 power 4 divided by 6 power 0. So same base. A power m divided by a power n is equal to a power m minus n. So same thing. 6 power 4 divided by 6 power 0 is equal to 6 power 4 minus 0. This m value of m is 4, value of n is 0. So 4 minus 0. So 4 minus 0 is 4. Yes, 6 power 4. That's all, children. Do you understand? Yes. So next one, power rule. A power m whole power n is equal to a power m into n. So in the rule use பண்ணி ஒரு sum பார்க்கலாம். ஓகேங்களா? So listen. Simplify using power rule of exponents. So power rule யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? Solution. So first one 8 power 3 whole power 4. 8 power 3 whole power 4. What is the formula? A power m whole power n is equal to a power m into n. So நம்ம ரூல் தெரியல அப்படின்னாலும் இந்த ஃபார்மேட் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? So a power m whole power n is equal to a power m into n. So here a is 8, m is 3, n is 4. Okay, a is 8, m is 3, n is 4. So 8 power 3 whole power 4 is equal to, so m n இங்கே ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 3யும் 4யும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 8 power 3 into 4. 8 power 3 4s are 12. 8 power 12. That's all.
So same thing, second one. 11 power 5 whole power 2. Same thing, value of a is 11, value of m is 5, value of n is 2. So a power m whole power n is equal to a power m into n. Same thing, 11 power 5 whole power 2 is equal to value of a is 11, value of m is 5. So 5 into 2. 11, 5 2s are 10. So 11 power 10. That's all. So next one, third sum. 2 power 6 whole power 2 into 2 power 4 whole power 7. So this is third sum. Okay, same thing. Format is a power m whole power n is equal to a power m into n. ஸோ இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பருமே டபுள் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 power 6 whole power 2 into 2 power 4 whole power 7. So listen, here value of a is 2, value of m is 6, value of n is 2. So 2 power 6 into 2 into 2 power 4 into 7. So 2 power 6 2s are 12 into 2 power 4 7s are 28. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர் இல்லைங்களா? சேம் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் பவர். ஹியர் இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ இந்த ஃபார்மேட் இந்த இடத்துல வரும் இல்லைங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் a இஸ் 2, வேல்யூ ஆஃப் m இஸ் 12, வேல்யூ ஆஃப் n இஸ் 28. ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ பவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 + 28. ஸோ 2 பவர் 2 + 8 is 10, 0, balance 1, 2 + 1 is 3, 3 + 1 is 4. So answer is 2 power 40. Do you understand children? ஸோ எந்த பிளேஸில் நம்ம ரூல் யூஸ் பண்ணணுமோ அந்த பிளேஸில் நம்ம ரூல் யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பேஸ் வித் சேம் பவர். டிஃப்ரெண்ட் பேஸ் வித் சேம் பவர், அதில் ப்ராடக்ட் ரூல். a பவர் m இன்ட்டு b பவர் m இஸ் a பவர் m இன்ட்டு b பவர் m இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b ஹோல் பவர் m. ஸோ இந்த ஃபார்மேட், இந்த ரூல் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லிசன் எக்ஸாம்பிள் 3.10. சிம்பிளிஃபை பை யூஸிங் தி லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். Solution. First one, 7 power 6 into 3 power 8. So different base with the same power. Product rule is a power m into b power m is equal to a into b whole power m. இல்லைங்களா? ஸோ இங்கே சேமாக இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபார்மேட் யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் 7 power 6 into 3 power 6. So format is a power m into b power m is equal to a into b whole power m. ஸோ இங்கே பவர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது a into b இல்லைங்களா? ஸோ 7 power 6 into 3 power 6 which means 7 into 3 whole power 6. 7 3s are 21 power 6. 21 power 6. That's all. Do you understand children? Yes. ஸோ பேலன்ஸ் எல்லாமே இதே ஃபார்மேட் தான், நீங்களே ரைட் பண்ணலாம் இல்லைங்களா? எஸ். ஸோ பேலன்ஸ் உள்ள 3 சம்ஸும் நீங்கள் ஹோம்ஒர்க் பார்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். ஸோ இன்னும் ஒரே ஒரு ரூல் இருக்குது. ஸோ லிசன், தட் இஸ் குவாஷன்ட் ரூல். a by b ஹோல் பவர் m இஸ் ஈக்குவல் டு a பவர் m டிவைடட் பை b பவர் m இல்லைங்களா? ஸோ a b அண்ட் தென் இந்த ரெண்டுக்குமே இந்த m வந்து காமன். ஸோ a பவர் m டிவைடட் பை b பவர் m. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வர சம் இந்த எக்ஸாம்பிள் 3.10ல தேர்டு சம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நான் இப்போ போட்டுறேன். தேர்டு ஒன் 72 power 5 divided by 9 power 5. ஸோ திஸ் இஸ் அ குவாஷன்ட் ரூல். ஸோ டிவைட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இது குவாஷன்ட் ரூல் இல்லைங்களா?
So what is the rule? A by B whole power m is equal to a power m divided by b power m. So value of a is 72, value of b is 9, value of m is 5. So listen. 72 power 5 divided by 9 power 5. So how to write that? Value of a is 72, value of b is 9, value of m is 5. So 72 divided by 9 whole power 5. That's all. So cancel that 9 table. 1 9 is 9, 8 9s are 72. So 8 power 5 is equal to 72 power 5 divided by 9 power 5. That's all. Do you understand, children? Yes. Anybody have doubt, please ask me. Okay. Thank you, children. Take care.